காஞ்சிபுரம் மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கியில் தொடரும் ஊழல் முறைகேடுகள் 5 கோடி நிதி இழப்பு ஏற்படுத்திய உதவி பொது மேலாளர் நாராயணன் மீது நடவடிக்கை மேற்கொள்ளப்படுமா? காஞ்சிபுரம் மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கியில் பணிபுரிந்து வந்த தனது தந்தை இறந்த காரணத்தால் கருணை அடிப்படையில் வேலைவாய்ப்பினை பெற்று பணிக்கு வந்த திரு கே நாராயணன் என்பவர் முறைகேடாக பதவி உயர்வு பெற்று பொதுப்பணி நிலையில் தற்பொழுது விழுப்புரம் மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கியின் உதவி பொது மேலாளராக பணிபுரிந்து வருகிறார். இவர் காஞ்சிபுரம் மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கியில் உதவியாளராக பணியில் சேர்ந்த நாள் முதல் நீண்ட காலமாக இதே வங்கியின் நிர்வாக பிரிவிலேயே முழு ஆதிக்கம் செலுத்தி அப்போதைய அனைத்து பிரிவுகள் மற்றும் தொடர்புடைய பிற துறை பணியாளர்கள் மற்றும் அலுவலர்களுடன் ஊழல் கூட்டணி அமைத்து எந்த உண்மையும் வெளிவராத வகையில் பல கோடிகளுக்கு ஊழல் முறைகேடுகளை மற்றவர்களின் பலவீனங்களை தனக்கு சாதகமாக கையாண்டு மிக திறமையுடன் மூடி மறைத்துள்ளார். மேலும் காஞ்சிபுரம் மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கியில் பணிபுரிந்த காலத்தில் கோடிக்கணக்கில் பல்வேறு நிதி மோசடிகளை செய்தும் பல வகையான நிர்வாக முறைகேடுகளில் ஈடுபட்ட வங்கி ஊழியர்களை குறிப்பிட்ட தொகையினை கையூட்டாக பெற்றுக் கொண்டு காப்பாற்றியும் எண்ணற்ற நிர்வாக சீர்கேடுகளை தொடர்ந்து அரங்கேற்றி வந்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் காஞ்சிபுரம் மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கியில் திடீரென மேற்கொள்ளப்பட்ட வருமான வரி ஆய்வின் போது இந்திய வருமான வரி சட்டம் பிரிவு 194 எண்ணின் கீழ் வாடிக்கையாளர்களான கூட்டுறவு சங்கங்களிடம் இருந்து வருமான வரி பிடித்தம் செய்து அரசிற்கு செலுத்த வேண்டிய டிடிஎஸ் தொகையினை பிடித்தமும் செய்யாமலும் குறிப்பிட்ட காலத்திற்குள் செலுத்தவும் தவறியதால் வங்கியின் மீது வருமான வரித்துறை அபராதம் விதிக்கப்பட்டதால் வருமான வரித்துறையின் ஆய்வறிக்கையின்படி கூட்டுறவுத்துறை மேற்கொண்டு இருக்க வேண்டிய தண்டனைகளிலிருந்து தப்பித்துக் கொள்ள தங்களது கடமை மற்றும் பொறுப்புகளின்படி வாடிக்கையாளர்களிடம் இருந்து வசூலிக்க தவறிய வரிப்பணத்தை வங்கி பொது நிதியிலிருந்து வங்கி பொது நிதியிலிருந்து 4 காசோலையாக ஒரே நாளில் மொத்தம் 4,87,58,705 ரூபாய்க்கு வழங்கி அனைவருடன் கூட்டு சேர்ந்து கடும் குற்றத்தினை இழைத்துள்ளனர். திரு கே நாராயணன் உதவி பொது மேலாளர் டிடிஎஸ் பிடித்தம் செய்ய தவறியவர்களிடம் இருந்து வசூலிக்கவே முடியாது என்பது தெரிந்திருந்தும் மக்களின் வைப்புத் தொகையில் இருந்து ரூபாய் 4.88 கோடியினை அனாமத்து வரவேண்டிய இனத்தில் வைத்து செலுத்தியதற்கு அப்போதைய வங்கி பொது மேலாளர் திருமதி ஜே விஜயகுமாரியும் காசோலையில் கையொப்பமிட்டு அனுமதித்து மேற்கண்ட இருவரும் கூட்டு சேர்ந்து குற்றமிழைத்துள்ளனர். வங்கி பணத்தை எடுத்து டிடிஎஸ் செலுத்திவிட்டு தொகையினை நட்ட கணக்கில் கொண்டு செல்லாமல் அதனை இரட்டிப்பு செய்யும் வகையில் உள்நோக்கத்துடன் வரவேண்டிய இனாமாக காண்பித்து வேண்டும் என்று இரட்டிப்பு நடத்தினை ஏற்படுத்தியுள்ளனர். திரு கே நாராயணின் குற்ற சிந்தனையினால் இதை வங்கி தணிக்கையிலும் கூட்டுறவு தணிக்கைத்துறையின் ஆண்டு தொடர் தணிக்கையிலும் தவறு என்று சுட்டிக்காட்டாமல் இந்திய ரிசர்வ் வங்கி மற்றும் நபார்டின் கண்காணிப்பு மற்றும் தணிக்கை ஆய்வாளர்கள் கணிசமான தொகை கையூட்டாக பெற்றுக்கொண்டு இந்த தவறான நிதி மாற்றத்தினை மூடி மறைத்துள்ளனர் என சந்தேகம் எழுகிறது. 2021-2022 தணிக்கை ஆண்டில் சிறப்பு தணிக்கை அறிக்கையில் கடும் குறைவாக சுட்டிக்காட்டாமல் உதவி பொது மேலாளர் திரு கே நாராயணன் மற்றும் பொது மேலாளர் ஜே விஜயகுமாரி ஆகியோரின் முறைகேடான நிதி பரிமாற்றத்திற்கு துணை நின்ற குற்றவாளிகளான அப்போதைய வங்கி மேலாண்மை இயக்குநர் இணைப்பதிவாளர் திருமதி ப ஜெயஸ்ரீ உட்தணிக்கையாளர்கள் கூட்டுறவு தணிக்கைத்துறை ஆண்டு தணிக்கையாளர்கள் மீது உடனடியாக ஒழுங்கு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும். தொடர் குற்றங்களில் ஈடுபட்டு வரும் குற்றவாளிகள் தண்டனையிலிருந்து தப்பிக்காத வகையிலும் தவறு செய்ய நினைப்பவர்களை எச்சரிக்கும் வகையிலும் தணிக்கை தலைமை இயக்குநர் திரு கே ஜி அருண் சுந்தர் தயாளன் அவர்கள் உடன் மறு தணிக்கைக்கு ஆணையிட்டு தொடர்புடையவர்கள் மீது ஒழுங்கு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும். மேலும் நபார்டு வழங்கியுள்ள தனது ஆண்டு ஆய்வறிக்கையினை மறு ஆய்வு செய்ய வேண்டும். நபார்டு வழங்கியுள்ள தனது ஆண்டு ஆய்வறிக்கையில் 17/3/2022 நாளில் நடைபெற்றுள்ள இந்த முறைகேட்டினை குறிப்பிட்டுள்ளார்களா என்பதை உறுதி செய்ய வேண்டும். அவ்வாறு குறிப்பிட்டிருந்தால் அதற்கு குறை நிவர்த்தி அறிக்கை வங்கியிலிருந்து அனுப்பப்பட்டுள்ளதா, அதன் விவரங்களை உறுப்பினர்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் அறிந்து கொள்ளும் வகையில் வெளியிட வேண்டும். இந்திய ரிசர்வ் வங்கி ஆய்வில் கடும் குறைகளை கண்டுபிடித்து அதனை சுட்டிக்காட்டிய பின்னரும் அதனை நிவர்த்தி செய்யவில்லை எனில் இத்தனை உயர் கண்காணிப்பு மற்றும் ஆய்வு அமைப்புகள் இருந்து என்ன பயன்? தண்ட சம்பளம் பெற்றுக்கொண்டு வெறுமனே காலத்தினை கடத்துவதற்கா என கேள்வி எழுகிறது. வங்கி நிதியை கொள்ளையடித்து வாழ்க்கையை வளமாக்கிக் கொண்டு ஏய்த்து பிழைக்கும் எத்தர்களான திரு கே நாராயணன், திரு அதியமான், திருமதி ஜே விஜயகுமாரி போன்ற தகுதியும் திறமையும் அற்றவர்களை அடிப்படை கட்டமைப்புகளில் பொருளாதார வளர்ச்சியை ஏற்படுத்தும் உயர் நிர்வாகத்தில்
அனுமதிப்பது சமூகத்திற்கு இழைக்கப்படும் கொடுமையாக கருத வேண்டியுள்ளது. திரு கே நாராயணன் முன்னாள் பொது மேலாளர்களுடன் சேர்ந்து காஞ்சிபுரம் மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கியை சீரழித்துவிட்டு தற்பொழுது விழுப்புரம் மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கியில் தனது ஊழல் பணியினை தொடர்கிறார் என்பது வேதனைக்குரியது மட்டுமல்ல, பரவலாக நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஊழலாட்சிக்கு இதுவும் ஒரு எடுத்துக்காட்டாகும். புதிதாக பொறுப்பேற்றிருக்கும் கூட்டுறவு சங்கங்களின் மாநில பதிவாளர் திரு க நந்தகுமார் அவர்கள் உண்மையாகவும் நேர்மையாகவும் நடவடிக்கை மேற்கொண்டு லஞ்சம் மற்றும் ஊழலை அழித்தொழிப்பாரா, இல்லை தீய சக்திகளோடு அமர்ந்து போகிறாரா என்பதை காலம் உறுதிப்படுத்தும் என காஞ்சிபுரம் மாவட்ட சமூக ஆர்வலர்கள் கவலை தெரிவிக்கின்றனர். இதன் தொடர்ச்சியாக காஞ்சிபுரம் மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கியில் அடுத்தடுத்து நிகழ்ந்துள்ள ஊழல் பட்டியல்கள் தொடர்ந்து வெளியிடப்படும். அடுத்து வி-மணி ஏஜிஎம் நபார்டு அவர்களின் 28/8/2014 நாளைய அறிக்கையின்படி ரூபாய் 9.63 கோடி முறைகேட்டினை மறைத்த திரு கே நாராயணின் ஊழல் பட்டியல் உள்ளாட்சி முரசு நாளிதழில் மிக விரைவில் எதிர்பார்க்கலாம்.